அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாமா? ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகி வரும்போது மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மாவு வேகிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு வந்து நல்லா வெந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அந்த மாவு வந்து கொஞ்சம் ஆறினோடனே பெரிய வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்குறேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு மசிச்சு வச்சுருக்கதையும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா பிசைஞ்சு வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அழுத்தி திருப்பி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போனா கையில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு ஒரு பெரிய பாலை எடுத்து அதில் வந்து நல்லா அழகாக லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக இருக்கிறது மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு முதல்ல எல்லா பீஸையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே அந்த பீஸெல்லாம் போடணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.